வணக்கம். வாழ்நாள் முழுவதும் கணவன் மனைவி மீதும், மனைவி கணவன் மீதும் சந்தேகப்பட்டு வாழ்க்கை நடத்தக்கூடிய அமைப்பு. இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஜாதகத்தில் மேஷ லக்னத்தில் ஒருவர் பிறந்திருந்து, அவர் பிறக்கிறப்ப மேஷ லக்னத்தில் பிறந்திருந்து சுக்கிரன் சந்திரனுடைய நட்சத்திரமாகிய ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் இருந்தால், கணவனாக இருந்தால் மனைவி மேலேயும், மனைவியாக இருந்தால் கணவன் மேலேயும் வாழ்நாள் முழுவதும் சந்தேக கண்ணோட்டத்துடன் வாழ்க்கை நடத்தக்கூடியவர்கள். ரிஷபலக்கணத்தில் பிறந்திருந்து செவ்வாய் பகவான் ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரங்களில் இருந்தால், இவர்களும் கணவன் மனைவிக்குள் அடிக்கடி சந்தேக பார்வை வரும். அடுத்தது உபயராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன லக்னத்தில் ஒருவர் பிறந்திருந்தால், உபய லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி மறையிறது தவறு கிடையாது. ஆனால் உபய லக்னத்தில் பிறந்திருந்த ஒருத்தர், அந்த குரு தன்னுடைய பகை நட்சத்திரத்தில் இருந்தாலோ அல்லது சந்திரனுடைய நட்சத்திரம் ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் பகை கிரகங்களுடன் இணைந்திருந்தாலோ, இவர்களும் வாழ்நாள் முழுவதும் சந்தேகத்துடன் வாழக்கூடிய நபராக இருப்பார்கள். அப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே கணவன் மனைவிக்குள் சந்தேகம் யாருக்கு வரும் அப்படின்னா, லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி சந்திரனுடைய நட்சத்திரத்தில் ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் இருந்தால், இவர்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் வரை, அதாவது வாழ்நாள் முழுவதும் கணவன் மனைவி கூடயும், மனைவி கணவன் கூடயும் சந்தேக பார்வையில் வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போ உபய லக்னத்திற்கு மட்டும் 7ஆம் அதிபதி மறையிறது நல்லது. ஆனால் அந்த மறையிறப்ப சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருந்து பகை பெற்ற கிரகங்களுடன் இணைந்திருந்தால், இவர்களும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகளாக வாழ்வார்கள். ஆனால் அது சூழ்நிலை காரணமாக வெளியில் தெரியாது. நம்ம வீடியோ முதல் முறையாக பார்க்குறவங்க தான் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்து. தினம் தினம் புதிய பதிவுகளுடன் புதிய விளக்கங்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.